மோட்சத்துக்கு குறுக்கு வழி இருக்கா என்ன? அதை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க எதில் ரொம்பவும் ஈடுபாடு இருக்கிறதோ அதுதான் அந்திமத்திலும் ஒருத்தனை இழுக்கும். வாழ்நாள் முழுவதும் பகவத் சிந்தனையோடு இருந்தால்தான் கடைசியிலும் அது சித்திக்கும். சரி, அது தானாகவே சித்தித்து விட்டு போகிறது. ஒருவன் ஜீவிய காலம் முழுவதும் ஈஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டே இருந்தால் கடைசியில் இவன் படுக்கையில் விழும்போதும் தானே ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்மரணம்தான் இருக்கப் போகிறது. ஆனால் சர்வ காலத்திலும் என்னை நினை என்று சொன்ன கிருஷ்ண பரமாத்மா அந்திமத்திலும் என்னை நினை என்று ஒன்றை சேர்த்திருக்க வேண்டாமே? சர்வகால ஸ்மரணை தானாக அந்திமத்திலும் வந்துவிட்டு போகிறது. இங்கேதான் மோட்சத்துக்கு கொஞ்சம் குறுக்கு வழி சொன்ன மாதிரி இருக்கிறது. ஒருத்தன் அந்திமத்தில் எதை நினைத்து கொண்டு உடம்பை விட்டாலும் அதையே போய் அடைகிறான் என்று கீதையில் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். எம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித. இப்படி சொல்கிற போது வாழ்நாள் முழுக்க நினைக்காத ஒன்றை ஒருத்தன் அந்திமத்திலும் நினைத்து விட்டாலும் சரி, அந்திமத்தில் நினைத்த அதையே மரணத்துக்கு பின் அடைந்து விடுவான் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடமிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் நினைப்பது தான் அந்திமத்தில் நினைவு வரும் என்பது பொதுவாக வாஸ்தவம். ஆனால் இப்படி இல்லாமல் அசாதாரணமாக வாழ்நாள் பூரா நினைக்காத ஒன்று பிராணன் போகிற போது நினைப்புக்கு வந்துவிட்டால், இப்படியானாலும் அந்த கடைசி நேரத்தில் எதை நினைத்தானோ அதை இவனுக்கு சுவாமி கொடுத்து விடுகிறார். இதற்கு முன்னாடி நீ அதை நினைக்கவில்லையே என்று இவனை கேட்பதில்லை. கீதா வாக்கியத்திலிருந்து இப்படித்தான் அர்த்தமாகிறது. வாழ்க்கையில் அவ்வளவாக பக்தி பண்ணாவிட்டாலும் கூட சாகிற சமயத்திலே ஈஸ்வர ஸ்மரணத்தோடு மூச்சை விட்டால் போதும், அவனை அடைந்து விடலாம் என்று கீதை சொல்வதாக ஏற்படுகிறது. இது ரொம்ப ஷார்ட்கட் தானே. ஆனால் வாழ்நாள் முழுக்க நினைத்தது தானே அந்திமத்தில் வரும். அது எப்படி வேறு ஒரு நினைப்பு அப்போது வரும்? இது எப்படி ஷார்ட்கட்? சும்மாவுக்காக ஷார்ட்கட் மாதிரி பகவான் ஏமாற்றுகிறாரா? இங்கேதான் சாகிற நிலையில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு மற்றவர்கள் பண்ணுகிற பெரிய பரோபகாரம் வருகிறது. அந்த ஜீவனை பரமாத்மாவிடம் அனுப்பி வைக்கிற பரம உபகாரம் அதுதான். இயற்கையாக ஒருத்தனுக்கு அந்திமத்தில் ஏதாவது கண்ணா பின்னா நினைப்புகளே வரலாம். ரொம்ப பேருக்கு அப்படித்தான் வருகிறது. அல்லது ஸ்மரணையே தப்பி போய்விடலாம். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பகவத் நாமாவையே கோஷித்து கொண்டிருந்தால் அது அவனை மற்ற நினைப்பிலிருந்து இழுத்து கொண்டே இருக்கும். ஸ்மரணை ஏதோ லவகேசம் ஒட்டி கொண்டிருந்தால் கூட அந்த உள்பிரஞையில் ஒருவேளை ஈஸ்வர நாமா சுரியல் என்று ஒரு தைப்பு தைத்தாலும் தைக்கும். அவனுக்கு தானாக பகவான் நினைவு வராமல் வாழ்நாள் முழுதும் நினைத்த விஷயங்கள்தான் அந்திமத்திலும் நினைவுக்கு வந்தாலும் மற்றவர்கள் இப்படி நாமோச்சாரணம் பண்ணினால் அதனாலேயே அவனுக்கு மற்ற நினைவுகள் அமுங்கி பகவானின் நினைப்பு ஏற்படும்படி பண்ணலாம். நாம் எங்கேயோ ஒரு பீச்சுக்கு போகிறோம் அல்லது சினிமாவுக்கு போகிறோம். கண்டதை நினைத்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டுதான் போகிறோம். ஆனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் இருந்து ஹரஹர மகாதேவா என்கிற மாதிரி ஒரு கோஷம் வந்தால் சட்டென்று நம்முடைய கண்ணா பின்னா நினைப்பு போய் பகவத் நாமா க்ஷணகாலம் மனசுக்குள் போய் நம்மை கொஞ்சம் உருக்கி விடுகிறது. நாமாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஆனதால் வாழ்க்கை போராட்டத்தின் முடிவிலே ஒரு ஜீவாத்மா உயிருக்காக போராடி கொண்டு மனஸ் நாலாதிசையிலும் அலைப்பாய்கிற போது அல்லது ஸ்மரணை தப்பிக்கொண்டிருக்கிற போது பக்கத்திலே இருக்கிறவர்கள் பகவத் நாமாவை கோஷித்து கொண்டிருந்தால் அது அந்த ஜீவாத்மாவை அதன் மூலமான பரமாத்மாவிடம் இழுப்பதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். ஒருத்தன் எத்தனை துன்மார்க்கத்திலும் போனவனாயிருந்தாலும் அந்த கடைசி நாழியில் இந்த சம்சாரத்திலிருந்து தப்புவதற்கு பகவானை பிடித்து கொள்ள தவிக்கத்தான் செய்வான். அவனுக்கு தானாக அந்த தாபம் வராவிட்டால் கூட நாம் உண்டாக்கி தந்து விட்டால் பிடித்து கொண்டு விடுவான். இப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனே அல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ என்ற மாதிரி அந்த அந்திம சமயத்தில் எல்லா பந்து மித்திரர்களையும் விட்டுவிட்டு புறப்பட்டே ஆக வேண்டும்.
எனும்போது அவன் ஒருத்தனே பந்து என்று எந்த ஜீவனும் புரிந்து கொள்ளத்தான் செய்யும். புரிய வைக்காமல் கர்ம வாசனை அதை நாலா தினசில் பீத்து கொண்டு பிடுங்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் சுற்றியிருப்பவர்கள் பகவத் நாமாவை சொல்லிக் கொண்டிருந்தால் சட்டென்று அது ஒரு லகான் போட்டு அந்த சாகிற ஜீவனின் நினைப்பை பகவானிடம் திரும்பும்படி பண்ணலாம். அந்த சமயத்திலேயே பிராணன் ஒடுங்கிவிட்டால் அவனை பரமாத்மா எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். கீதையில் அவர் அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்நாள் முழுதும் நினைக்கிறானோ நினைக்கவில்லையோ என்பதை பாராட்டாமல் இர்ரெஸ்பெக்டிவாக கடைசியில் எதையெதை நினைத்தாலும் அதையதை அடைகிறான் என்று அவர் சொல்லிவிட்டதால் இந்த ஜீவன் எப்படி வாழ்க்கை நடத்தி இருந்தாலும் கடைசியில் அவரை நினைத்து விட்டதற்காக அதை அவர் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். கடைசி நேரத்தில் அடியோடு நிராதரவான ஒரு ஜீவனுக்கு உண்டாகிற தாபத்தோடு சுற்றி இருக்கிற நமக்கும் அது கடை தேர வேண்டுமே என்பதில் ஹிருதயபூர்வமான கவலை இருந்து பகவானை பிரார்த்தித்து கொண்டு நாமாவை சொன்னால் அதற்கு பலனில்லாமல் போகாது. எல்லா பரோபகாரங்களையும் விட உத்தமமானது ஒரு ஜீவனை பரமாத்மாவிடம் சேர்க்கிறது தான். ஆகையால் நாம் செய்கிற நாம உச்சாரணத்தால் அந்திமத்தில் ஒரு ஜீவன் பகவானை நினைக்கும்படியாக பண்ணி அதனால் பகவான் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ள செய்துவிட்டால் அதை போன்ற உபகாரம் வேறு எதுவும் இல்லை. கடைசி காலத்தில் ஈஸ்வர ஸ்மரணை ஜன்மாவை அப்படியே அழித்து விடாவிட்டால் கூட பரவாயில்லை. நிச்சயம் அது பாபத்தை பெரிய அளவுக்கு அலம்பி விட்டுவிடும். இதை பற்றி சந்தேகமில்லை. பகவத் நாமா மனசுக்கு உள்ளே ஊறிவிடுகிற போது பாபத்தை நிச்சயம் கழுவிவிடும். ஆனதால் பகவத் நாமாவோடு கண்ணை மூடுகிறவன் ஜன்மாவே இல்லாமல் விடுபட்டு விடுகிறான் என்று வைத்து கொள்ளாவிட்டாலும் மறுபடியும் பாப ஜன்மா எடுக்கவே மாட்டான். நல்ல புண்ணிய ஜன்மாவாக எடுப்பான் என்பது நிச்சயம். புண்ணிய ஜன்மா என்றால் பணம், காசு, அழகு, உசந்த ஜாதி இதுகளா? இல்லை. இந்த ஜன்மா முடிவிலே வந்த பகவத் ஸ்மரணை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து அடுத்த ஜன்மாவிலும் எப்போது பார்த்தாலும் இருக்கும்படியான சூழ்நிலையும் மனநிலையும் கொண்டதுதான் புண்ணிய ஜன்மா. அப்படி எடுத்து அடுத்த ஜன்மத்தோடாவது சொந்த முயற்சியினாலேயே சம்சார நிவர்த்தியை சம்பாதித்து கொள்ள ஒரு ஜீவனுக்கு இந்த ஜென்மத்திலேயே அந்திம நேரத்தில் நாம் நம்மாலான சகாயத்தை பண்ண வேண்டும்.